குட்டீஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் அந்த ரவுடிங்க பணத்தை கேட்ட ஹீரோயினை கத்தியால் குத்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். கத்தி குத்துப்பட்ட ஹீரோயினை ஹீரோ தான் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. ஹீரோயின் இங்கே வழியில துடிச்சிட்டு இருக்க. ஷென் பயப்படாத, நான் உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஹீரோயினை தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ள அனுப்பி வச்சுட்டு ஹீரோ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ரூம்ல இருந்து ஒரு நர்ஸ் பொண்ணு வெளியில வந்து ஹீரோ கிட்ட, இப்போ அந்த பேஷண்ட் ஸ்டேபிளா இருக்காங்க, நீங்க போய் பார்க்கலாம்னு சொல்றா. உள்ளார ஹீரோ போனதுமே ஹீரோயின் என்ன கேட்கறாங்கன்னா, என்னுடைய அம்மாவுக்கு என்னாச்சு, அவங்களும் இதே ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு அந்த நர்ஸ் சொன்னாங்க. எங்க அம்மாவை நீங்க எதுவும் படிட்டீங்களான்னு கேட்கறாங்க. உங்க அம்மா இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன, நான் என்ன உங்களை பண்ண போறேன், நீ ஃபர்ஸ்ட் உடனே உடம்பு பாரு, அப்பதானே உன் உடம்புல இருந்து கிட்னி எடுத்து அந்த சேஷனுக்கு நான் கொடுக்கலான்னு சொல்றான். அட பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஹீரோயினா ஷேன் உன்னை நான் சாக விட மாட்டேன்னு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தள்ளிட்டு வந்ததுலாம் ஹீரோயினை புழைக்க வச்சு அவங்க கிட்னியை புடுங்க தான் போல. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் கிட்டையும் இவ வயித்துல அந்த கத்தி குத்துப்பட்டதால ஏதாவது கிட்னியை பாதிச்சிருக்குமான்னு வேற கேட்கறான். அதுக்கு அந்த டாக்டரும் எதுவும் அஃபெக்ட் ஆகல, இப்போ இவங்க நல்லா தான் இருக்காங்க, எப்ப வேணாலும் நம்ம கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்னு வேற சொல்றாரு. டாக்டர் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின், நம்ம ரெண்டு பேருக்குள்ள இதுக்கு முன்னாடி நடந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஓ, வருஷத்துக்கு என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணா அவ்வளவு சீக்கிரம் நான் உன்னை விட்டுவான்னு நினைக்கிறேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, கிட்டத்தட்ட 5 வருஷத்தை உங்களால ஜெயில என் வாழ்க்கையை நான் எழுந்துட்டேன், இப்ப கூட என் உடம்புல இருந்து என்னுடைய கிட்னி எடுத்துக்கலாம் பாக்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு போதாதா, இதுக்கப்புறமாவது என்ன விட்டுவீங்களான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, உங்க அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காரு, உங்க அம்மா பணத்துக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க, இந்த நிலைமையில உன்னோட ஃப்ரீடத்தை தான் எதிர்பார்க்கறியா, எவ்வளவு ஒரு சுயநலமான பொண்ணா இருக்க நீ, என்கிட்ட இருந்து என்னைக்குமே உனக்கு ஃப்ரீடமே கிடைக்காது, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு உன் உடம்ப டேக் கேர் பண்ணிக்கோ, அப்படி இல்லாம எங்கேயாவது தப்பிச்சு போலான்னு முயற்சி பண்ணினா 2 காலையும் உடைச்சு போட்டோன்னு சொல்லிட்டு போறான். உடனே ஹீரோயின் ஹீரோவை நிப்பாட்டி, டிங்ஷு, நான் இதை சொல்லணும் தானே நீங்க எதிர்பார்க்கறீங்க, நீங்க எதிர்பார்த்த அந்த சென்டென்ஸ் இன்னைக்கு நான் சொல்ல வேண்டிய டைம் வந்துச்சு, நான் தான் அந்த யானை கொலை பண்ணேன், நான் தான் உங்க சின்ன வயசு அந்த காதலியை கொலை பண்ணேன்னு சொல்றாங்க. ஃபைனலா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வழியா நீ பண்ண தப்ப ஒத்துக்கிட்ட போல இருக்குன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, ஆமா, அந்த பொண்ணை கொலை பண்ணது மட்டும் இல்ல, லைக் டேஷ் மாதிரி நிறைய ஆண்களை செடிஸ் கூட பண்ணிருக்க, இந்த பாம்பு தேலு உடம்புல இருக்குல்ல அந்த மாதிரி விஷம் நானுன்னு சொல்லும் போது என்ன உளறன்னு ஹீரோ கேட்கறான். பின்ன இது எல்லாத்தையும் தானே நான் சொல்லி நீங்க கேட்கணும்னு எதிர்பார்த்தீங்க, அதுக்காக தானே என்ன இந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனாலதான் நீங்க எதிர்பார்த்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன், ஆனா ஷியோரா நான் அந்த பொண்ணை கொலை பண்ணலன்னு மறுபடியும் கான்பிடண்டா சொல்றாங்க. இங்க இவனுக்கு அப்படியே செம்ம வெறி ஆகுது. ஒரு வழியா உண்மையை ஒத்துக்கிட்டேன்னு பார்த்தா மறுபடியும் திமிரா பாருன்னு ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு தூக்கி அவங்களை அப்படியே ஹர்ட் பண்ண ட்ரை பண்றான். நீ என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உண்மையை தான் சொல்றேன், நான் அந்த பொண்ணை கொலை பண்ணவே இல்லைன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, ஷேன் நீ உண்மையை சொல்லாம எப்படியே போய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் அவனை கொலை பண்ணிடுவேன். ஹீரோயின் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அப்படியே அவங்கள பெட்ல பிடிச்சு தள்ளுறான். நீ என்ன எவ்வளவு வேணுமோ இம்போஸ் பண்ணிக்கோ, உன்ன மாதிரி ஒரு ராங்கான பர்சன் நான் லவ் பண்ணல, அது எல்லாத்துக்கும் இந்த மாதிரியான டார்ச்சர் எனக்கு தேவைதானே ஹீரோயின் சொல்லும் போது, நீ உன்னுடைய பாவத்துக்கான கில்ட்டியா ரிவீல் பண்ணாத வரைக்கும் என்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் உன்னால தப்பிக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்றதுக்கு, உன் கூட நான் இருக்கிறதுக்கு பேசாம செத்து போறதே மேல், நீ வேணா என்ன கொலை பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் எதுவும் பேசல, அங்க இருந்து கிளம்பிடுறான். போனதுக்கு அப்புறம் அந்த சீசன் தான் வரா. யானை கொலை பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோவை சஜஸ்ட் பண்ண இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்லி ஹீரோயினை அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு, நீ பண்ணதுக்கெல்லாம் உன் ஃபேமிலி தான் அனுபவிக்க போகுது, ஹீரோ உன் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல படத்தை கத்து கொடுக்க போறான்னு சொல்றான். என்ன சொல்ற, என் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, சரி உங்க அம்மா இன்னமும் உன்னை பார்க்க இங்க வராமலே இருக்காங்களே, அது ஏன்னு யோசிச்சியா, இதே நான் உன்னுடைய சுச்சுவேஷன்ல இருந்தேன்னா கண்டிப்பா எங்க அம்மா பார்க்க இங்க இருந்து ஓடி போயிருப்பேன்னு சொல்லும்போது இங்க ஹீரோயினுக்கா ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹீரோ தன்னை மிரட்டினதை நினைச்சு பார்த்துட்டு, ஒருவேளை ஹீரோ தான் தன்னுடைய அம்மாவை ஏதோ ஹர்ட் பண்ணிட்டான் போல, அதனாலதான் இவன் இந்த மாதிரி இங்க வந்து பேசிட்டு இருக்கான்னு நினைச்சு உடனே ஹீரோயின் அவங்க அம்மா பார்க்க ஓடுறாங்க. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த ஷென்னு ஹீரோவுக்கு கால் பண்ணி, ஹீரோயின் என்ன தள்ளி விட்டுட்டு எங்கேயோ தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லி போட்டு விட்டுறா. இந்த பக்கம் ஹீரோயின் அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க மொபைல்ல ஹீரோயினுடைய போட்டோ பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனியா உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் முடி வந்து அவங்க அம்மா கையை பிடிச்சுக்கிட்டு, அம்மா என்னாச்சு உங்களுக்கு, டிங்ஷு உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டானான்னு கேட்கறாங்க. ஷென் நீ எதுக்குமா இங்க வந்த, என்னால நீ ரொம்ப கஷ்டப்பட்டல, அம்மா உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது, அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, அந்த கேம்ல எல்லாம் விட்டுருங்க, வாங்க நம்ம எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாமே என்னடதம்மா, அம்மாவை மன்னிச்சிருமான்னு சொல்லிக்கிட்டே அவங்க அப்படியே சாஞ்சிடுறாங்க. அம்மா என்னாச்சுமான்ட்டு ஹீரோயின் கீழே பாக்குறாங்க. அங்க ஏதோ டேப்லெட் மாதிரி கிடக்கு. ஹீரோயின் அம்மா பாய்சன் சாப்பிட்டாங்க போல. ஹீரோயினும் அந்த பாய்சன் பாக்ஸை எடுத்து பார்த்துட்டு, என்னாச்சுமா எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னு சொல்லி அழுதுட்டு இருக்கேன். உனக்கும் ஹீரோவுக்கும் என்கேஜ் பண்ண நினைக்க எவ்வளவு சந்தோஷமா இருந்ததுல, அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நீடிக்காத அளவுக்கு நீ அந்த யானை கொலை பண்ணிட்ட, அந்த மாதிரி நீ பண்ணாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம லைஃப் சரி நம்ம ஃபேமிலி சரி ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்ப நீங்க கூட என்ன நம்பவே இல்லையா, நான் அந்த பொண்ணை கொலைய பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்படியே இறந்துடுறாங்க. அந்நேரம் பார்த்த ஹீரோ வரவும், எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ தான் எங்க அம்மாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லி ஹீரோவை செவ்விலே அறிஞ்சிடறாங்க. அங்க அப்படியே கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் உள்ளதான் காமிக்கிறாங்க. இந்தா இதை சாப்பிடு, நீ சாப்பிட்டாதான் உடம்பு ஹெல்த்தியா இருக்கும், அப்பதான் உடம்புல இருந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஏதோ ஊட்டி விட்டுட்டு இருக்கான். எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணான்னு சொல்லி அந்த சாப்பாடை தட்டி விடவும், என்ன எப்படியே சாப்பிடாம கடந்து செத்து போலான்னு பாக்குறியா, அவ்வளவு சீக்கிரம் உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள சாப்பிட வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அவனுடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி இவ்வளவு வார்ட் ரூமுக்கு இழுத்துருப்பாங்கன்னு சொல்றான். அவனுங்களும் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. போன கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து ஹீரோயின்
தப்பிச்சிட்டாங்கன்னு சொல்றான். அவ தப்பிச்சு ரொம்ப தூரம் போயிருக்கலாம் வாய்ப்பு இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எங்கேயாவது இருப்பா, நல்லா தேடி பாருங்கன்னு சொல்றான். ஹீரோயினும் வேற எங்கேயும் போல அதே ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சரியில அவங்க அம்மாவோட டெட் பாடி முன்னாடி தான் உட்காந்து ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி சீப்பை வச்சு தலைவாரி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை கண்டுபிடிச்சு ஹீரோவும் அவனுடைய ஆளுங்களும் அங்க வரவும் அங்க ஹீரோவை பார்த்ததுமே என்ன மறுபடியும் எங்க அம்மாவை கொலை பண்ண வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. ஷேன் எதுக்கு இப்ப பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க, உங்க அம்மா சேர்த்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஹீரோ சொல்றதுக்கு ஹீரோயின் ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வாங்கம்மா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கிரேசியா நடந்துக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே ஹீரோ அவனுடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி ஹீரோயினை வீட்டுக்கு இழுத்துட்டு வர சொல்றான். இங்க ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரிங்கை ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த சீசன் ஹீரோ கிட்ட வந்து என்ன இந்த ரிங்கை ரொம்ப நேரமா கையில வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க, இதே மாதிரி ஒரு ரிங்கை இதுக்கு முன்னாடி நான் அந்த ஷென்னுடைய விரலையும் பார்த்திருக்கேன், ஒருவேளை இது உங்களுடைய என்கேஜ்மெண்ட் ரிங்கான்னு கேட்கிறா. அதுக்கு ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு ஆனா இப்ப இது ஒரு குப்பை மாத்தி தானே சொல்லவும் அதுக்கு அந்த சேஷனும் பாவ ஹீரோயின் நேத்து கூட அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், எவ்வளவு ஒரு பாவமான நிலைமையில இருக்கா இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல அவர் ரொம்ப லக்கியான பர்சன் தான், ஏன்னா உங்களை மாதிரி ஒரு ஆளை போயிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காளேன்னு சொல்றா. அதுக்கு இந்த ஹீரோவுமே ஆமா ஆனா அதை விட ஒரு லக்கியஸ்ட் கிஃப்ட் உனக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ரிங்க பாக்குறான். கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஹீரோயின் வராங்க. அவங்க கிட்ட எனக்கும் சேஷனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நீ தான் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றான். உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனா எனக்கு என்ன, நான் எங்க அம்மாவுடைய ஃபியூனரல் எல்லாம் பார்க்கணும்னு ஹீரோயின் சொல்றதுக்கு ஒருவேளை நாளைக்கு மட்டும் நீ என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வரலன்னா உங்க அம்மாவுக்கும் ஃபியூனரல் நடக்காது, அதுக்கு பதில் அவங்களுடைய பாடி அந்த மார்ச்சரியில கடந்து அழுகி போயிடும்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான். மறுநாளே அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்க வந்த ஹீரோவும் எங்க ஹீரோயின் இருக்கான்னு சுத்தி முத்தியும் பாக்குறான். அங்க எங்கேயுமே ஹீரோயின் இல்ல. எனக்கும் சேஷனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிறத பார்த்து ஹீரோயின் பொறாமப்படுவான்னு பார்த்தா அவ வரவே இல்லைன்னு சொல்லி ஹீரோவும் இங்க திட்டிட்டு இருக்க. அங்க ஸ்டேஜ்ல பொண்ணையும் மாப்பிளையும் வர சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த சேஷனும் சந்தோஷமா ஸ்டேஜுக்கு போயிட்டு பின்னாடி திரும்பி ஹீரோவை பார்த்தா அங்க ஹீரோ எங்கேயுமே இல்ல, ஹீரோயினை தேடி போயிட்டான் போல. இங்க ஹீரோயின் எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. இங்க ஹீரோயின் அப்பா வேற உன்னை பெத்து வளர்த்ததுக்கு இப்படி உங்க அம்மாவை கொண்டுடின்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க கோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உங்க அப்பாவோட எல்லா மெடிக்கல் பில்லையும் நான் பே பண்ணிட்டேன், நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்றாரு. ஹீரோயினும் கோ கிட்ட நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு உங்களுக்கு எப்படிதான் நன்றி சொல்ல போறோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு நீ எப்போதும் சந்தோஷமா இருந்தா போதும், நீ எனக்கு நன்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீ எப்போதும் இந்த மாதிரி சிரிச்ச முகமா இருந்தா போதும்னு சொல்லிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து அங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறான். பின்னாடியே கூ போயிட்டு அவ கையை விடுறான்னு சொல்லி விளக்கி விடவும் ஷென் உங்க அம்மா இப்பதான் செத்து பண்ணாங்க, அதுக்குள்ளே உனக்கு ஒரு மேன் கேக்குதா, இவனை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு கேட்க டிங்ஷு பேசும்போது வார்த்தையை பார்த்து பேசுன்னு கூ சொல்றதுக்கு ஓடி கையை தட்டி விட்டுட்டு மறுபடியும் ஹீரோனி கிட்ட சொல்லு இவன் எப்படி உனக்கு டேஷ் ஆனா, ஏதாவது பணங்கனா தரேன்னு சொன்னானா இல்ல வேற ஏதாவது ஆஃபர் பண்ணானு, இவனுக்கு இருக்கிறது நாக்கா இல்ல தேருடைய கொடுக்கான்னு தெரியாத அளவுக்கு ஹீரோனியை பயங்கரமா ஹியூமிலேட் பண்ணி பேசுறான். இதுக்கப்புறமா நீ அவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா கண்டிப்பா நான் அவனை சும்மா விட மாட்டேன்னு கூவை ஹீரோ கிட்ட சண்டை போற மாதிரி பேசவும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாடுறான்னு இந்த ஹீரோவும் கூ கிட்ட ஒரு கத்துறதா ஹீரோயின் வேற பயந்துட்டாங்க. எங்க ரெண்டு பேருக்குமா பிரச்சனை வருமோன்ட்டு கூ கிட்ட கூ எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம், இது ஹாஸ்பிட்டல், இங்க பிரச்சனை வேணான்னு சொல்லி கூவை எப்படியோ சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க. கூ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன, நான் இப்போ என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு உங்க கூட வரணும் அவ்வளவுதானே, அங்க வந்து எல்லாரும் முன்னாடி என்ன ஹியூமிலேட் பண்ணி பேசணும், அங்க எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்கிறத பார்த்துட்டு நீங்க சந்தோஷப்படணும், அந்த மாதிரி நினைச்சுதானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படின்னா உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம அந்த நினைப்பை கை விட்டுருங்க, ஏன்னா என் மனசு ஆல்ரெடி செத்து போச்சு, நீங்க என்னதான் என்ன ஹியூமிலேட் பண்ணாலும் அது என் மனசை கஷ்டப்படுத்தாதுன்னு சொல்ல. ஓ அப்படியா, உன் மனசு செத்து போச்சா, அதை நானும் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம அங்கே இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள ஹீரோயினை இழுத்துட்டு போயிட்டு அவங்கள பெட்ல தள்ளி அவங்கள அப்படியே அபியூஸ் பண்ணிடுறான். எனக்கு உன்னை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல, ஹேட்டிவ்னு ஹீரோயின் திட்டுறதுக்கு திட்டினதெல்லாம் போதும் தான் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிட்டு வா பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்போ கூட மனசாட்சியே இல்லாம அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு தான் வர சொல்றான். இங்க அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி தான் காமிக்கிறாங்க. ரொம்ப டைம் ஆனதால அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இந்த சீசனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி அந்த ஸ்டேஜ்ல தான் இன்னமும் நிக்கிறா. இந்த சீசனுக்கா இங்க வெறியாகுது எல்லாமே அந்த ஹீரோயினால தான், அவ குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ என்ன பண்ண போறான்னு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினியா அவங்க அப்பாவை தான் காமிக்கிறாங்க. இறந்து போன அவங்க அம்மா போட்டோ முன்னாடி நின்று அவங்க அப்பா புலம்பிட்டு இருக்காரு. அப்ப அந்த கடன் கொடுத்த ரவுடிங்களும் வந்து ஹீரோனி கிட்ட உங்க அம்மா வாங்கின கடனை நீ தான் அடைக்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. உங்க கடனை நான் சீக்கிரம் அடைச்சிடறேன், இங்க எந்த போங்கன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு நீ கடை அடைக்கிற வரைக்கும் உங்க அப்பா என்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை எடுத்துட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோயின் தடுக்கும் போது அவங்களையும் பிடிச்சி தள்ளி விட்டுறானுங்க. அப்போ ஹீரோ அங்க வந்து அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி ஒரு கட்டு பணத்தை எடுத்து அப்படியே தூக்கி விசிறான். அவனுங்களும் அந்த பணத்தை பொறுக்கிட்டு இருக்க இங்க ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கே கிளம்பிடுறான். அப்படி போகும்போது ஹீரோ ஹீரோயினி கிட்ட அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போறதால எங்கண்டா உன்னை மன்னிச்சனும் தப்பா நினைச்சுக்காத, நீ என்னைக்குமே என் வீட்டுல ஒரு நாய் மாதிரி தான், என் வீட்டு நாயை என்ன தவிர வேற யாரையும் புள்ளி பண்ண விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹீரோ வீட்டுல வேலை செய்யற அந்த வேலைக்கார பொண்ணு ஹீரோ வரதை பார்த்துட்டு அந்த ஸ்டேஷன் கிட்ட சார் வந்துட்டு இருக்காங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்றா. என்னன்னு பார்த்தா ஹீரோ வரதை பார்த்துட்டு இவளும் உடம்பு சரியில்லை மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அங்க ஹீரோவும் ஹீரோயினை தூக்கிட்டு வரா. அதை பார்க்கும்போது அந்த ஸ்டேஷனுக்கா வயிற்று
வயிற்றுச்சலா இருக்கு. இந்த சீசனுக்கும் உடம்பு சரியில்லாம ஆக்ட் பண்றதால ஹீரோ இதை உண்மை நினைச்சுக்கிட்டு அவளுக்கு வந்து சூப்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு நான் வராம இருந்ததுல நீ ரொம்பவே அப்செட் ஆயிருப்பேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சுட்டு ஆனா கண்டிப்பா இன்னொரு நாள் நம்ம என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இந்த சீசனும் எல்லாமே இந்த ஷென் வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இவளை பழைய மாதிரி நீங்க ஏன் ஜெயிலுக்கு அனுப்பக்கூடாது, இவளை பார்க்கும் போதெல்லாம் நான் ரொம்ப சிக்கா ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ரொம்ப எமோஷனல் ஆன மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துறா. இவ பண்ற ஆக்டிங் எல்லாம் உண்மை நினைச்சு நம்பி ஹீரோ இவளை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் சொல்லி ஹீரோயினை ப்ளேம் பண்ணி திட்டிட்டு இருக்கான். இப்படி ஹீரோயினை திட்டிட்டு இருக்காத இந்த சீசனை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. உடனே இவ என்ன பண்றானா ஹீரோ அந்தான போன நேரமா பார்த்து அந்த வெண்டிலேட்டர் இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு அந்த வெண்டிலேட்டர் எடுத்து முகத்துல போட்டுக்கிட்டு மூச்சு திணறல் வந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்நேரம் பார்த்தாங்க ஹீரோயின் வரவும் இந்த டாக்டர் என்ன சொல்லிடுறாருன்னா இந்த வெண்டிலேட்டர் ஒயரை யாரும் வேணும்னே கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. உடனே இந்த ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அந்த வெண்டிலேட்டர் ஒயர் கட் ஆயிருக்குன்னா அப்ப நீ தான் பண்ணிருக்கணும், யானை கொலை பண்ண மாதிரி இவனையும் கொலை பண்ண பாக்குறேன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். எங்க ஹீரோயினும் நான் எதுவும் பண்ணல, எதுக்கு அப்படி இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க, அவன் நடிக்கிறது இன்னமா உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி பதிலுக்கு பதில பேசவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு படுத்துருந்த அந்த சேஷனும் அப்பதான் கண் வழிச்சு பாக்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. சேஷன் நீ நல்லா இருக்கல, உன் உடம்பு நல்லா இருக்கான்னு சொல்லி ஹீரோ ரொம்ப பதட்டமா கேட்க அந்த சேஷன் என்ன சொல்றானா டிங்ஷோ இந்த ஷென்னுக்கு என் மேல அப்படி என்னதான் விரோதமா தெரியல, என் தங்கச்சி தான் ஆல்ரெடி கொலை பண்ணிட்டா, இப்போ என்னையே கொலை பண்ண பாக்குறா போல, என்னுடைய ஆக்சிஜன் டீப்பா கட் பண்ணி விட்டுட்டா, அதுக்காக நீங்க எதுவும் அவளை பனிஷ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி நல்லா மோட்டிவேரா. ஏ சேஷன் வாய மூட, எதுக்கு அப்படி நடிச்சிட்டு இருக்கன்னு ஹீரோயின் சொல்லும் போது நீ முதல்ல வாய முறின்னு சொல்லி ஹீரோயினே செவ்விலே அரைஞ்சிடறான். உடனே ஹீரோயினை இருந்து கரகரன்னு வெளியில வந்துடுறாங்க. அப்பதான் ஆப்போசிட்ல ஹீரோயினை தேடி கோவா அங்க வராரு. இப்படி ஹீரோயின் அழுதுட்டு வரதை பார்த்துட்டு அவங்க கண்ணில் அந்த கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு என்னாச்சு ஷென் மறுபடியும் அந்த டென்ஷன் ஒன்னு புள்ளி பண்ணான்னு கேட்க பரவாயில்ல கோ அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, சரி நீங்க எதுக்காக இங்க திடீர்னு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நீ என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருந்தேன் இல்லையா, அது விஷயமா தான் நான் இப்போ ப்ரோக்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டதுமே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ இதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ண முடியாது, வா வெளியில போய் பேசலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிருக்காங்க. அதாவது அங்க இவங்க ரெண்டு பேரும் என்னத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்கன்னா ஹீரோயின் இதுக்கு முன்னாடி கோ கிட்ட அவங்க யானை கொலை பண்ணவே இல்ல, அந்த கேஸ் விஷயத்துல தான் இன்னசென்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால அந்த மர்டர் கேஸ்ல இருந்து ஹீரோயினை இன்னசென்ட் ப்ரூவ் பண்றதுக்காக தான் கோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கேஸ் விஷயமா இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சேஷனுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 நாள்ல இந்த கேஸை பத்தின ஒரு முக்கியமான எவிடன்ஸுமே எனக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் நீங்க எனக்காக ரொம்ப பெரிய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா எனக்கு இன்னொரு ஹெல்ப்புமே பண்ணணும், என் அப்பாவை இங்க இருந்து எப்படியாவது அப்ராடுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் கோ கிட்ட பேசி முடிச்சுட்டு வெளியில வரும்போது இந்த சேஷன் ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு இதான் வேலையா, எப்ப பாரு அவன் கூடியதை ஹூக்கப் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு கேட்கிறா. நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் டிங்ஷு கிட்ட உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு இந்த சேஷன் வேணும்னே ஹீரோயின் கிட்ட உங்க அம்மா எப்படி செத்தாங்க தெரியுமா, எப்படி அந்த கேம்லிங்குள்ள போனாங்க தெரியுமா, நான் தான் அவங்களுடைய பண ஆசையை தூண்டி விட்டு அவங்களுக்கு அந்த கேம்லிங் பழக்கத்தை உருவாக்கி விட்டேன்னு சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோயின் அப்ப என் அம்மா செத்ததுக்கு நீ என்ன காரணமா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்தா வருவானு தெரியல, நேரம் பார்த்து கரெக்டாங்க ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி எட்ட தள்ளி விட்டுட்டு அவளை தூக்கி விடுறான். டிங்ஷு வந்துட்டீங்களா பாருங்க, அந்த ஷென் என்ன கொலை பண்ண பாக்குறான்னு சொன்னதும் ஆமா நான் அவளை கொலை பண்ணதான் பார்த்தா, அவ என் அம்மாவை கொன்ன கொலகாரி, அதுக்கான ரிவார்ட் அவளுக்கு நான் கொடுத்து தானே ஆகணும்னு ஹீரோயின் சொல்றதுக்கு ஷென் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேசுறத நிப்பாட்டிக்கோ, நான் நினைச்சேன்னா உங்க அப்பாவை என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிறத மறந்துடாதுன்னு ஹீரோயினா அவங்க அப்பாவை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே இதுக்கப்புறம் நீங்க என் அப்பாவை வச்சுல என்ன பிளாக்மெயில் பண்ண முடியாது, ஏன்னா என் அப்பாவை அப்ராட் அனுப்புறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது உனக்கு சாக்கிறதுக்கு ஆசையா இருக்குன்னு நினைக்கிறேன், வா அந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சு ஃபோர்ஸ் பண்ணி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா ஹீரோயின் கிட்னி புடுங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கான். ஃபைனலா நீங்க நினைச்சதை நிறைவேற்ற போறீங்களேன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட கில்ட்டே இல்லாம அந்த டாக்டர் கிட்ட ஆபரேஷன் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த டாக்டர் ஹீரோ கிட்ட வந்து அந்த பேஷண்டோடைய விலா எலும்புல அடிபட்டிருக்கு, அதனால கிட்னிமே அஃபெக்ட் ஆயிருக்கு, இப்போதைக்கு இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு எப்படி அடிபட்டதுன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் தானே ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த சேஷனை தூக்கி விட்டுருப்பான். அப்படி தள்ளி விடும் போது ஹீரோயின் ஒரு கல்லுல போய் மோதிருப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு அந்த இடுப்புல அடிபட்டிருக்கும். சரிட்டு ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஆபரேஷன் பண்ண வேணா அவளை வாடகை அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு, அதனால என்ன நினைக்கிறானா இந்நேரம் ஹீரோனிக்கே கிட்னி ரிமூவ் பண்ணிருப்பாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஆக்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வரும்போது டிங்ஷு எனக்கு அந்த ஷென்னோட கிட்னி வேணா, அவ என் தங்கச்சியை கொண்ட கொலகாரி, அப்படி இருக்கும்போது அவளோட கிட்னி எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா அது என் லைஃப்ல எனக்கு கில்ட்டியா தான் இருக்குன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவோ நீ கில்ட்டி ஆகிறதுக்கான எந்த அவசியமும் இல்லை, ஏன்னா அவகிட்ட இருந்து நான் கிட்னி எடுக்கவே சொல்லல, ஆபரேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறான். இந்த சேஷனுக்கா நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சுன்னு வெறியாகுது. இங்க ஹீரோயின் கண்விழிச்சு பார்க்கும்போது ஆப்போசிட்ல ஹீரோ தான் நிற்கிறான். உன் அப்பாவை சேஃப்டியா அப்ராட் அனுப்பி வச்சிட்டோம்னு ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்றல, இதை ஒரு நிமிஷம் பாருன்னு சொல்லிட்டு அவனுடைய மொபைல் எடுத்து ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறான். அந்த வீடியோல ஹீரோடைய ஆளுங்க ஹீரோயின் அப்பாவை கிட்னாப் பண்ணி கார்ல கூட்டிட்டு போறாங்க. உடனே ஹீரோயின் டிங்ஷு உனக்கு என்ன வேணும், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோவை திட்டுறாங்க. அதுக்கு இந்த சைக்கோ பையலும் சிரிச்சுக்கிட்டே உங்க அப்பா சேஃபா இருக்கும்னு நீ நினைச்சினா இப்பவே கிளம்பி என் கூட வான்னு சொல்லி எங்கே கூட்டிட்டு போறான். எங்கடா கூட்டிட்டு வந்திருக்கான்னு பார்த்தா இவனுக்கும் அந்த சேஷனுக்கும் மேரேஜ் ஆக போதான், அதுக்காக வெட்டிங் ட்ரெஸ் சூஸ் பண்ண வந்திருக்கான்.
இருக்கான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஹீரோயின் கிட்ட இங்க இருக்கிற எல்லா வெட்டிங் ட்ரெஸ்ஸையும் என்கிட்ட போட்டு காட்டு, அதுவும் எனக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகிற வரைக்கும் போட்டு காட்டுன்னு சொல்றான். வெட்டிங் ட்ரெஸ்னாவே வெயிட்டா தான் இருக்கும். ஆல்ரெடி ஹீரோயின் வேற 5ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ளமா இருக்காங்க. இதுல வேற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு பாக்குறது வேற ரொம்ப ஸ்ட்ரகிளிங்கா இருக்கும். இருந்தாலும் வேற வழியே இல்லாம ஹீரோயினும் இந்த சைக்கோ பைய வேற தான் அப்பாவை ஏதாவது பண்ணிடணும்னு பயந்து ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா போட்டு வந்து காட்டுறாங்க. இந்த ஹீரோவுக்கு ஹீரோயினி இந்த மாதிரி விதவிதமா வெட்டிங் ட்ரெஸ்ல பார்க்கும்போது பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறான். இருந்தாலும் வெளியில காட்டிக்காம மறுபடியும் வேற வேற ட்ரெஸ்ஸை போட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். சரின்ட்டு ஹீரோயினும் வேற ட்ரெஸ்ஸை ட்ரையல் பண்ண போகும்போது கீழே விழுந்துடுறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு இடுப்புல வர அடிபட்டிருக்கும் இல்லையா, அதனால ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலே ஹீரோயின் அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துறாங்க. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ so much and see you.